ஹாய் ஆல், இதுதாங்க சவுச்சவில் வந்து இப்போ நம்ம சட்னி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நான் வந்து கடலெண்ணெய் லிமிட்டாக சாப்பிட்டா வந்து கொலஸ்ட்ரால் கம்மி, உடம்புக்கு நல்லது. அதனால் கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு சவுச்சவை போட்டு உப்பு போட்டு ஒரு சொல புளி போட்டு நல்லா கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சவுச்சவு நல்லா நசுக்கி பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு சட்னியை வந்து அரைச்சிருங்க. சூப்பரான ஒரு சவுச்சவு சட்னி ரெடி ஆகிடும். பசங்கள்கிட்ட கொடுத்து பார்ப்போம். என்ன சட்னின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். மல்லி சட்னி இல்லையே, சவுச்சவு சட்னி. எப்படி இருக்கு? செமையா இருக்கும்.